அவங்களுக்கு வந்து வேற எதுவும் படிப்புக்கெல்லாம் வேற எதுவும் கிடையாது. அவங்களுக்கு என்ன உண்டுன்னு சொல்லி சொன்னா இந்த சினகாக், என்னது, ஜெபாலயம். ஓகே, டெம்பிள்னா தேவாலயம், சினகாக்னா என்னது, ஜெபாலயம். அந்த ஜெபாலயத்துல ஒரு லோக்கல் பிரீஸ்ட் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் இவங்களுக்கு சொல்லி கொடுப்பார். என்ன சொல்லி கொடுப்பாரு, அங்க இருக்கிற சுருள்கள்ல வைத்து ஒரு 5 வயது வரைக்கும் அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. 6 வயசுல இருந்து ஒரு 10 வயசு வரைக்கும் இந்த முதல் 5 ஆகமம் இருக்கு இல்லையா, ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமோ ஏதாகமோ அது இருக்குது, அத வந்து உள்ள திணிப்பாங்க. உள்ளுக்குள்ள போட்டு அந்த ஒரு மாணவனை பிடிச்சி, ஒரு குழந்தைய பிடிச்சி, அவன் ஆண் பையனா இருந்தான்னா கண்டிப்பா அவன் எங்க போகணும், சினகாக் போய் ஆகணும். ஏன்னா கல்விக்கு பயங்கர முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, கற்றுக்கொள்ளுவதன் மூலமாக தான் யூத மதத்தை காப்பாற்ற முடியும்னு நினைச்சாங்க. அதனால இந்த 5 ஆகமங்களையும் மனப்பாடம் பண்ணணும் அவன் 10 வயசுக்குள்ள. அதுக்கு பேர் பெட்ஸ் அஃபேர். அந்த 5 வயசுக்குள்ள போறதுக்கு வந்து பெட்ஸ் அஃபேர். அதுக்கப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் வந்து பெட்ஸ் அஃபேர், ஹவுஸ் ஆஃப் புக்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எஜுகேஷன். நான் சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம், அது நீங்க ரொம்ப நல்லா கவனிங்க. எப்படி ஒரு ரபி உருவாகிறாரு, எப்படி டிசைபிள்ஸ், நிறைய காரியம் இதுக்குள்ள நான் சொல்ல போறேன், அதனால கவனமா கேளுங்க. 6 வயசுல இருந்து 10 வயசு இவங்க முத நாள் பிள்ளைங்கலாம் போய் உட்கார்ந்த உடனே அந்த பிள்ளைங்க எல்லார் கையிலயும் தேன் கொடுப்பார். அந்த லோக்கல் பிரீஸ்ட் வந்து தேன் கொடுப்பார். தேன் கொடுத்து அந்த தேனை அவங்க எடுத்து என்ன பண்ணணும், சாப்பிடணும். சாப்பிடும்போது இவர் சொல்லுவார், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு தேனை போல இனிப்பா இருப்பதாக, இது உங்கள் வயிற்றுக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்குவதாக சொல்லிதான் ஆரம்பிப்பார். அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது எப்படிதான் அது ஒரு டேஸ்ட்ஃபுல் திங்கா மாற்றிடுவாங்க. சோ பயங்கரமா மனப்பாடம் பண்ணுவாங்க. மனப்பாடம் பண்ணி மொத்தத்தையும் கத்துக்கொள்வாங்க. கத்துக்கொண்ட பிறகு 14 வயதுல ஹவுஸ் ஆஃப் லேர்னிங், முதல்ல உள்ளது ஹவுஸ் ஆஃப் புக்ஸ், அடுத்தது ஹவுஸ் ஆஃப் லேர்னிங். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, மீதி இருக்கிற பகுதிகள் இருக்கு இல்லையா, எது உபாகமமுக்கு பிறகு உள்ள பகுதிகள், இத மனப்பாடம் பண்ணுவாங்க. சோ ஒரு 13 வயசு ஆகும்போது இந்த பழைய ஏற்பாடு என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற பெரும்பான்மையானவைகளை அவர்கள் மனப்பாடம் பண்ணிடுவாங்க. மனப்பாடம்னா இவனை பெற்றான்லாம் வருது இல்ல, அதை கூட மனப்பாடம் பண்ணிடுவாங்க. அவங்க அங்கதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெமீஸ் அப்படிங்கிற ஒரு கலையை கத்துப்பாங்க. அந்த ரெமீஸ் தான் என்னன்னு சொன்னா, the art of question and answer. இயேசு பேசும்போது சும்மா அவர் வந்து ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி கேட்கல, அது அவங்களுடைய கல்வி முறை, ரெமீஸ் அப்படின்றது. இப்போ உங்களுக்கு இதுக்காக சொல்றேன், 2 x 2 எவ்வளவு, 4, இப்படி பதில் சொல்ல மாட்டாங்க. ஒரு யூத குழந்தைகிட்ட ஒரு ரபி 2 x 4 2 எவ்வளவு அப்படின்னு கேட்ட உடனே அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், 14ஐ 4ஆல் வகுத்தால் என்ன அப்படின்னு அவன் கேட்பான். ஆன்சர் என்னது, 4. ஆனா ஆன்சர் சொல்ல மாட்டான். விளங்குதா உங்களுக்கு? அவன் கொஸ்டின் கேட்பான், உடனே இவர் ஒரு பகுதியில இருந்து வசனம் சொல்லுவார், அவன் வேற பகுதியில இருந்து வசனம் சொல்லுவான். சோ இது எப்பவுமே கொஸ்டினாவே இருக்கும். அதனாலதான் அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம், அவங்களுடைய மைண்ட் ஒர்க் பண்ற மெத்தட் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியும்ல, நிறைய நோபல் பரிசு பெற்றவங்க யாரு, ஜூயிஷ் தான். இன்னைக்கு அமெரிக்கனுடைய பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்றவங்களும் ஜூயிஷ் தான். ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் லேர்ன் பண்றாங்க. சோ அவங்க அங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, யாரு நல்ல கேள்வி கேட்கிறானோ அவன் நல்ல மாணவன். குறுக்கு கேள்வி பயங்கரமா கேட்கணும். கேட்டா அந்த வாத்தியாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அவன் கேள்வி கேட்ட உடனே அவர் சொல்லுவார், யூ ஆர் 100% ரைட் அப்படி சொல்லுவார். யூ ஆர் 100% ரைட். அவன் என்ன கேள்வி கேட்டாலும் சரி, முதல் வார்த்தை வாத்தியார் வாயிலிருந்து என்ன தெரியுமா வரும், யூ ஆர் 100% ரைட். நவ் ஐ வில் ஷோ வேர் யூ ஆர் ராங். நீ 100% சரியான கேள்வி கேட்டுக்கிற, இப்ப நான் உனக்கு சொல்றேன் நீ எங்க தவறு பண்றேன்னு சொல்லி, இந்த கேள்வி எப்படி கேட்கணும் நான் சொல்லி தரேன் அப்படின்னு ட்ரெயின் பண்ணுவாங்க. இது முடிஞ்ச உடனே
இப்போ பிரைமரி ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, அப்புறம் பெட் சஃபேர் முடிஞ்சு பெட் தல்மூட் வந்தாச்சு.